ஓம் சாய்ராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை துன்புறுத்துகிறதோ அதை கண்டு கலங்காமல் பயப்படாமல் இரு. எது வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எதிர்த்து நின்று நம்பிக்கையோடும் தைரியமாகவும் போராடு. எதுவுமே என்னை மீறி உனக்கு நடந்துவிடாது. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று திடமாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து இன்பத் துன்பங்களையும் சகித்து கொண்டிரு. உனக்கான வேதனை, கவலைகள், மனப்போராட்டம், சந்தோஷம் அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வேலையை செய்து கொண்டே இரு. எதுவுமே நிரந்தரமில்லை இந்த உலகத்தில். எல்லாமே அனைத்துமே நிச்சயமாக ஒரு நாள் மாறும். நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன் மீது நம்பிக்கை வை. என் மீதும் நம்பிக்கை வைத்து உன் வேலையை கவனித்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவது நிச்சயம். உன் கண்ணீர் முகம் பார்த்தேன். வெளியில் சொல்லவே முடியாத அளவிற்கு கடன் பிரச்சனையில் தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்தேன். கவலை கொள்ளாதே என் குழந்தையே. இன்றே இதை செய். 24 மணி நேரத்தில் நீ நினைத்தது அனைத்தும், நீ எதிர்பாராத அந்த ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். அந்த அதிசயத்தை காண தயாராக இரு. உன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நிம்மதி மூச்சு விட தயாராக இரு. உன் அப்பா இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உன் கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிட்டது என்று மன சந்தோஷத்தோடு அடுத்த 24 மணி நேரத்தில் இருந்து பழகு. உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்ந்தே தீரும். நான் அதை நடத்தியே தீருவேன். இன்று ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக இரு. உன் கடன் பிரச்சனை, சொல்லவே முடியாத கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீ விலகிவிட்டதாக நினைத்து கொண்டு மன சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிரு. உன் வாழ்க்கை உன் எண்ணம் போல் மகிழ்ச்சியாக மாறுவதை நீயே கண்கூடாக பார்க்கலாம். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் வெற்றிக்கான வழியில் போய்கொண்டே இரு. நான் இருக்கிறேன், உன்னுள்ளேயே இருக்கிறேன். உன் மனதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அனைத்தையும் செய்து முடிப்பேன். நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி பிடித்து கொண்டிருப்பேன். உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். நான் இருக்கிறேன். கவலை கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல், மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தோடும் இரு. உன் வாழ்க்கையில் சந்தோஷக் காற்றை வீச செய்வேன் உன் சாயப்பா. உன்னை சந்தோஷப்படுத்துவதுதான் என் முதல் கடமை. ஆரம்பத்தில் என்னை நிராகரித்துவிட்டு நீ உன் வேலையை செய்து கொண்டிருந்தாய். எல்லாம் என்னால் முடியும் என்ற அகங்காரத்துடன் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னிடம் நானே சரணாகதி என்று அடைந்து விட்டாய். அப்படி இருக்கையில் நான் உன்னை கைவிட்டு விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக விடமாட்டேன். என் பக்தரின், என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டவரின் கண்ணீர் சிந்தும்படி நான் விடமாட்டேன். என் பக்தரின் துன்பங்களை போக்க ஓடோடி வருவேன் உன் சாயப்பா. உன் கண்ணீரை துடைக்க அடுத்த க்ஷணமே உன் கண்முன்னே வந்து நிற்பேன். உன் கண்ணீரையும் என் கரங்களால் துடைப்பேன். என் காலடியில் சரணடைந்தவர்களுக்கு என்றுமே நான் நல்லதை செய்து கொண்டே இருப்பேன். இது என் சத்திய வாக்கு, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் இருக்க பயமேன்? சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய ஜெய சாய்ராம். ஓம் சாயிநாதாய நமக. ஓம் சாயிநாதாய நமக. ஓம் சாய்ராம்.